ஆனால் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை என்ன, அது ஒரு சீட்டு கட்டு மாதிரிண்ணே. ஒரு ரவுண்டு குலுங்கும் போது ஒரு ஜோக்கர் வெளியே போயிடுவார். சீட்டு கட்டில் நாமெல்லாம் சீட்டு வாழ விடுமல்லண்ணே. இப்போ முதல் ரவுண்டு குலுங்கிருச்சு, 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த ரவுண்டு திரும்ப குலுக்கி போடும்போது 2 ஜோக்கர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வர்றாரு. மம்தா பானர்ஜி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆனால் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சதே 2 சீட்டு. 6 சீட்டு கேட்டால் எப்படிங்க எனக்கு கொடுப்பாங்க? ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை, காங்கிரஸ் தனியாக தான் போகணும், நாங்கள் தனியாக போகிறோன்ட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நேரமும் வெளியே வரக்கூடும் என்கின்ற சூழல் இன்றைக்கி பீகாரில் இருக்குது. பஞ்சாபில் மண் அவர்கள் நாங்களும் வெளியே வர்றோங்கிறாங்க. ஹரியானாவில் இதே பிரச்சனை. எல்லா இடத்திலும் கூட ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மக்களுடைய மனநிலைக்கு எதிர்ப்பாக இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இதுதான் நடக்கும்னு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி பீகாரில் இல்லை, வெஸ்ட் பெங்கால் இல்லை, பஞ்சாபில் இல்லை, ஹரியானாவில் இல்லை, ஒரு இடத்திலும். தமிழ்நாட்டில் 28ஆம் தேதி தொகுதி பங்கீடு நடக்குது. இங்கே பாப்பா என்ன நடக்குது?